நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்ய போறோம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்ய இந்த மாதிரி நீளமான பொட்டேட்டோ எடுத்துக்கோங்க. அதோட தோலெல்லாம் சீவி நீங்க இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருங்க. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு பச்சை தண்ணியில 20 நிமிஷம் ஊற வச்சிடுங்க. இதோ பாருங்க, நல்லா 20 நிமிஷம் ஊறிடுச்சு உருளைக்கிழங்கெல்லாம். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் சுடு தண்ணியில் வந்து உப்பு போட்டுட்டு இதை வந்து போட்டுடலாம். ஏன் அப்படின்னா இது உள்ளே வந்து லைட்டாக வேகும். அப்போ வந்து நம்ம பொரிக்க வந்து நல்லா இருக்கும். உப்பு கொஞ்சம் போட்டோம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும். லைட்டான இதில் தான் இருக்கணும். கலக்கிக்கும். உப்பு போட்டு நீங்கள் கலக்கிக்கோங்க. சூடாகிறதுனால அந்த கையை பாத்திரம் மேலே வைக்கவே பயமா இருக்கும். இப்போ வந்து நம்ம வச்சிருக்க உருளைக்கிழங்க இதுக்குள்ள போட்டுக்கலாம். இதோ பாருங்க, சுடு தண்ணியில் நல்லாவே 10 நிமிஷம் ஊறிச்சு. இப்போ வந்து ஒரு காட்டன் துணி மாரி விரிச்சு அள்ளி போட்டுருவோம். இப்போ வந்து இப்படியே வச்சு இப்படியே அமுக்கிடுங்க. அப்போதான் எண்ணெயில் படும்போது வந்து இருக்க தண்ணியெல்லாம் இப்படி அழுத்தி எடுத்துருங்க. அப்போதான் எண்ணெயில் படும்போது தெரிக்காது. இப்போ வந்து எண்ணெய் நல்லாவே சூடாயிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் இதை வந்து ஒரே தடவையாக பொரிச்சு எடுத்துடக்கூடாது. 2 தடவை பொரிச்சு எடுக்கணும். ஃபஸ்ட்டு 1 டைம் பொரிச்சு எடுத்துட்டு அடுத்து 2வது தடவை பொரிச்சு எடுக்கணும். வாங்க பொரிச்சு எடுக்கலாம். இந்த மாதிரி நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, ஃபஸ்ட்டு தடவை பொரிச்சாச்சு. இப்போ வந்து கலரும் வரல, மொறுமொறும் இல்லை. அதனால நம்ம செகண்ட் டைம் பொரிச்சுக்கணும். மொறுமொறுன்னு இல்லை, கலரும் வரல. பொரிச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, 2வது டைம் பொரிச்சதும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்க. எவ்வளோ மொறுமொறுன்னு வந்திருக்கு. இப்போ 2வது டைம் பொரிச்சாச்சு. உப்பு போட்டு நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். பாருங்க, உப்பு போட்டு குளிக்க எடுத்துக்கணும். உப்பு போட்டாச்சு. இப்போ குளிக்க வேண்டும். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நல்லாவே பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சாஸ் போட்டு வாவ், சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பாருங்க. பாப்பா, உனக்கு பிடிச்சிருக்கா? சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய்.